எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தஞ்சாவூரில் விவசாயிகளுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு உரையை ஆற்றினார். சூப்பராக இருந்துச்சு அந்த உரை. கண்டென்ட் வைஸ் சரி, ஒரு கவுண்டர் அட்டாக் எல்லா வகையிலுமே அரசை அவருடைய ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய, பதைக்க வைக்கக்கூடிய ஒரு உரை என்றே சொல்லலாம். அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை அவர் விளக்கிய விதம் ஒரு கலோக்கியலா ஜோவியலான டேர்ம்ஸில் எல்லோரும் ரசிக்கும்படி, எல்லாரையும் ஈர்க்கும்படி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக எந்த தலைவர்களாலையும் இப்போ பேச முடியாது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு நம்ம சிஎம் சார், கரெக்டாக போராட்டத்தின் காலையில் அப்படின்னா சாயந்தரம் வந்து இவர் ஒரு ப்ரோக்ராமை போட்டு செயின்ட் கோபைன் நோக்கி செல்கிறார். அந்த செயின்ட் கோபைன் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் போய் விசிட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உடனே போகிற வழியெல்லாம் அவருக்கு ஆட்கள் இருந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வைப் பண்ணுறாங்களாம். ஆனால் அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்து விட்டது. ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே அதில் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாகத்தை ஒட்டி வெட்டி திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நம் கேள்வியெல்லாம், இந்த அட்வைஸ் எல்லாம் திமுகவுக்கு மட்டும்தானா? தாவேகா அமைச்சர்கள் வாயில வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்களே, யாரையாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணுங்க. 15 வருஷம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா 15 வருஷம் தாவேக்காவே தான் இருக்கும் அப்படின்லாம் அட்வைஸ் மழை பொழிகிறாங்க. நீங்கள்லாம் தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் தானே. 15 வருஷம் தாவேக்கா இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? இது யாரை சென்றடைய வேண்டுமோ அவர்களை சென்றடைந்திருக்கிறது.